இறையருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது குலதெய்வ சாபம். இந்த குலதெய்வ சாபம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, குலதெய்வத்தை வணங்க முடியாத ஒரு நிலை. இப்போ ஒரு சில கஸ்டமர் சொல்லுவாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஆனா போகவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் தெரியவே தெரியல அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அப்போ இந்த குலதெய்வத்தை வணங்க முடியாத நிலை, குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னு தெரியல, குலதெய்வமே தெரியல, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே குலதெய்வ சாபத்துல வரும். இப்போ இந்த குலதெய்வ சாபம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த ஜாதகத்துல பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 4ஆம் இடத்துல இருப்பது, இல்ல இந்த பாதகாதிபதி மாந்தியோட இணைந்திருப்பது, அல்லது செவ்வாய் சூரியனை பார்ப்பது, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது அந்த ஜாதகம் குலதெய்வ சாபத்தால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் இந்த பாதகாதிபதி மாந்தி இணைவு இருக்கும்போது அந்த ஜாதகம் குலதெய்வத்தால அனுகரிக்கப்படலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். சரி, இந்த குலதெய்வ சாபத்தை நம்ம எப்படி நிவர்த்தி செஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குலதெய்வம் தெரிஞ்சவங்க, குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு இன்னொரு பதிவுல நம்ம சில தகவல்களை கொடுக்கலாம். இப்போ இந்த குலதெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணல, அந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கு ஜாதகத்துல அப்படிங்கும்போது, உங்க குலதெய்வம் ஆண் தெய்வமா இருந்தால் பௌர்ணமி பௌர்ணமியில அந்த கோயிலுக்கு போய் பால் பொங்கல், சர்க்கரை பொங்கல், பால் சேர்த்து நிவேதனம் செய்து நீங்க உங்க கையால எல்லாருக்கும் கொடுக்கலாம். இது ஒரு 5 பௌர்ணமிகளுக்கு நீங்க செய்யலாம். ஆண் தெய்வமா குலதெய்வம் இருக்கும் பட்சத்துல. இதே பெண் தெய்வம் குலதெய்வமா இருக்கு அப்படிங்கும்போது அமாவாசை திதி நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். அமாவாசையில ஒரு 5 அமாவாசை இதே போல அமாவாசை திதி இருக்கிற அந்த நேரத்துல குலதெய்வ கோயில்ல சர்க்கரை பொங்கல், பால் சேர்த்து நீங்க இறைவனுக்கு நைவேத்தியம் செஞ்சு அந்த பொங்கலை எல்லாருக்கும் விநியோகம் செய்யலாம். அதோட சேர்த்து நம்ம மனதார இதற்கு முன்னாடி முன்னோர்கள் குலதெய்வத்திற்கு என்ன குற்றங்கள் செஞ்சிருந்தாலும், இல்ல வேண்டுதல்கள் நிறைவேறாம செஞ்சிருந்தாலும் அதை மன்னித்து அருளுமாறி நீங்க குலதெய்வத்தை நல்லா மனதார வேண்டிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பொங்கல் நிவேதனம் செய்யணும். கண்டிப்பா நல்ல ஒரு மனதார வேண்டுதல் வச்சுட்டு தொடர்ந்து இதை செஞ்சுட்டே வரோம், இந்த சாபத்துல இருந்து எங்களுக்கு விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கறது ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம செய்யலாம். இல்ல சில டைம் பார்த்தோம்னா குலதெய்வம் ஆண் பெண் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரியா இருக்கும். ஆண் தெய்வமும் இருக்கும், பெண் தெய்வமும் இருக்கும். இப்ப இந்த மாதிரியான கோயில்களுக்கு பஞ்சமி திதி, தேய்பிறை பஞ்சமி அல்லது வளர்பிறை பஞ்சமி திதியில நம்ம இந்த மாதிரி பொங்கல் வச்சு வழிபாடு, மனதார நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம வழிபாடு செய்யும் போது இந்த குலதெய்வ சாபம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த குலதெய்வம் காப்பாத்த தொடங்கும். இதே மாதிரி நம்ம காலம் காலமா செஞ்சுட்டு வரணும். எந்த ஒரு நேரத்திலையும் நம்ம நிறுத்தக்கூடாது. இந்த வழிபாடு முறைகளை நம்ம செஞ்சுட்டு வரும்போது அந்த வம்சம் விருத்தி அடையும். அங்க இருக்கிற பிரச்சனைகளும் தீரும். நன்றி, வணக்கம்.